எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை குக்கிங் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்ட் கம்பேரிசன் வீடியோ தான். ஒன்று வந்து சிக்கன் கபாப் 65 ஆச்சியிலேருந்து, இன்னொன்று சக்தி சில்லி சிக்கன் 65 மசாலாவிலேருந்து நம்ம சிக்கன் 65 பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கம்பேரிசன் வீடியோக்காக நான் இதில் ஒரு 350 கிராம் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயும் 350 கிராம் சிக்கன் வந்து போன்லெஸ் வந்து சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த இதுக்காக ஆச்சி சிக்கன் கபாப் 65 மசாலா வந்து எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலாவிலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இதுக்கு சேர்த்துக்கிறேன். போதும். இந்த சிக்கனுக்கு சக்தி சில்லி சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் இருந்தும் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக முட்டையோட ஒயிட்டை மட்டும் நம்ம ஊற்ற போகிறோம். நான் இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒயிட்டை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கும் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன் இதுக்கு. அதே மாதிரி அந்த பக்கமும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சில மசாலாவில் அதுவே உப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கும் நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி இதுக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆச்சியோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 மசாலாவையும் நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேரினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், கீழே வந்து வச்சுக்கோங்க. ஒரு 1 hour போல் ரெண்டுமே நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருந்தேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆச்சியோட கபாப் 65 மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை தான் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு 2 minutes அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், அந்த கலர் வந்துருச்சு. நான் வந்து ஒரு 4 to 5 minutes போல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம்.
இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையுமே நான் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆச்சியோட கபாப் சிக்கன் 65 நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம சக்தியோட சில்லி சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு பொரிச்செடுத்த அதே எண்ணெயில் தான் இதையும் பொரிச்செடுக்கிறேன் நான். டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் 2 பக்கமும் சேர்த்து ஒரு 4 மினிட்ஸ் போல் நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கலரும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சக்தியோட சில்லி சிக்கன் 65 அதையும் அந்த சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் டேஸ்டிங் பார்த்துடலாம். ஆச்சியோட கபாப் 65 நான் ஒன்று எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சக்தியோட சில்லி சிக்கன் 65யும் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் டேஸ்டிங்காக. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயுமே நல்ல கிறிஸ்பினஸ் இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது. பட் ஸ்பைஸியும் சூப்பராக இருக்குது. பட் ஆச்சியை விட சக்தியில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்பைசி அதிகமாக வேணுன்றவங்க சக்தியோட சில்லி சிக்கன் 65க்கு வந்து நீங்கள் போகலாம். இல்லை நார்மல் ஸ்பைஸியே போதும்னா நீங்கள் ஆச்சியை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு வந்து சக்தியோட சில்லி சிக்கன் 65 மசாலா வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மசாலா பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.